ஆனா அடுத்த 2 மாதத்துக்கு நோ ரெஸ்ட் அப்படின்னு பொதுக்கூட்டத்துல முதல்வர் பேசிக்கிறாங்க. அதான் மாண்பு முதலமைச்சர் யாருக்கு நோ ரெஸ்ட்னு சொல்ற, அதிகாரிகளுக்கு சொல்றாரா கட்சிக்காரங்களை? இந்த மாதிரி மதுரையில இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு, மதுரையில 4 சட்டமன்ற தொகுதி இருக்கு. மதுரையில 4, 5, 6 சட்டமன்ற தொகுதி இதுல வருது. 4 தொகுதி முழுமையாக வருது, 2 தொகுதி பார்ட்டு வருது, கிழக்கு தொகுதியும் திருப்பரங்குன்றம் தொகுதியும். இந்த மக்களுக்கு அந்த குறையை நிறைவு செய்யாம இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு அந்த தொண்டர்கள் எப்படி பாடுபடுவாங்க? இன்னைக்கு எந்த காலத்திலும் இல்லாத எதுவுமே புதுமையா செய்யறாங்க. 3000 ரூபா கொடுத்தாங்க பொங்கலுக்கு, இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காரு கோடைகால விடுமுறை. இதெல்லாம் எவ்வளவு தூரம் இதாகும்? இதை வச்சுட்டு போய் கேட்டாங்கன்னா மக்கள் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்காங்க? வரி மேல் வரி விதித்திருக்காங்க, அவங்களுக்கு குப்பை அள்ளுறதுக்கு ஆட்கள் இல்லை, சுகாதார பணியாளர் கம்மி. எனவே இதெல்லாம் நிவர்த்தி பண்ணாம அவங்க என்னத்தை செயல்பட முடியும்? எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் 10 தொகுதி. யாரு? முதல்வர் தான் உங்க பொதுச் செயலாளரை மேடதோறும் தரம் தாழ்த்தினா பேசுறாங்க. அவருக்கு எரிச்சல். அது முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எரிச்சல் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார். 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். அந்த 10 தேர்தல் அறிக்கையிலும் ஆளுங்கட்சி ஆட்டம் கண்டு விட்டது. எத்தனை கூட்டணியை சேர்த்தாலும் சரி, இந்த கப்பல் முழுக போற கப்பல், திமுக கூட்டணி என்ற கப்பல் முழுக போற கப்பல், தேசிய ஜனநாயக கூட்டணி கப்பல் தான் வெற்றி கோட்டை அடைய போகிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் தெரிவித்தேன். உங்களுக்கு ஒன்று இதாக சொல்லணும்னா, நம்ம அது என்ன, திருவனந்தபுரத்தில் இந்த போட்டி நடக்கும். அந்த போட்டியில் பாய்மரல் இல்லை, கையில் படல் போட்டு அடிக்கிறது. ஆமாம், நம்ம படகோட்டி படத்தில் பார்த்தேன். ஜெய் ஜெயின்னு இது பண்ணி பார்ப்பாங்க. தலைவருடைய அணி தான் வெற்றி பெறும். ஆமா, அதனால எது இருந்தாலும் சரி அதிமுக அணி வெற்றி பெறுவது உறுதி. பாரதிய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அதனால முதலமைச்சர் எரிச்சல் படுறார். இதுக்கு தலைமை தாங்கிற எங்க பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சரை பார்த்து எரிச்சல் படுறார். ஒருத்தர் கோபப்படுறாருனாலே அப்ப அவர் பலமா இருக்காருன்னு தான் அர்த்தம். என்ன சொல்றீங்க? கோபப்படுறாருன்னா ஒருத்தர் இவ்வளவு செஞ்சும் கூட இவருடைய செல்வாக்கு குறைக்க முடியலன்னு நினைப்போம். நானும் சொல்றேன், நீ நல்ல ஆட்சி செய்திருந்தா, திறமையாக உங்க நிர்வாகங்கள் சரியாக முறையில் இருந்தா எதுக்கு இது மாதிரி ஆக போகுது? எனவே முதலமைச்சர் முதலே சொன்னார், சாட்டையை சொல்லட்டுவேன்னு சொன்னார். ஒரு 2 மாசத்துலேயே 3 மாசத்துலேயே சொல்லுவார், நான் தூங்கவே இல்லை, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டே இருக்கு. காரணம் கட்சி நிர்வாகி தானே. அதை சரியான முறையில் பயன்படுத்தி சரியான முறையில் அவர் அந்த சாட்டையை சொல்லட்டி இருந்தாருன்னா உடனடியாக இதெல்லாம் அந்த நிலைமை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் நேற்று அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அதை பற்றி திரும்ப நான் அதை அதான் நான் நேற்று அதுக்கு பதில் சொல்லிட்டேனே. அதுக்கெல்லாம் பதில் வேற எதுவும் கேள்வி கேட்க. சரி, நாளைக்கு நான் பார்ப்பேன், நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த இதை போடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.